வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். தாய்நாடு நிகழ்ச்சியானது நேர் அனுசரணை முறையிலே படமாக்கப்பட போகிறது. சுண்ணாகத்திலிருந்து உங்களுக்காக நிகழ்ச்சி வரப்போகிறது. ஞாபகம் வருதே என்று சொல்லி ஒரு தென்னிந்திய திரைப்பட பாடலை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அடிக்கடி எங்களுடைய அலுவலகத்தில் விஷானி பாடிக்கொண்டிருப்பார். அவருக்கு மிகவும் பிடித்தமான பாடல். அந்த பாடலை பாடுகின்ற பொழுது பல ஞாபகங்கள் தன்னுடைய கண் முன்னே வந்து அலை மோதுகின்றன்னு சொல்லி அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பார். இன்றைய நிகழ்ச்சி கூட இப்படியாகத்தான் அமைய போகின்றது. ஞாபகங்களை பற்றி அதை பற்றி சொல்லுங்கள் விஷானி. ஷர்மி, நீங்கள் கேட்கின்ற பொழுது என்னுடைய பழைய ஞாபகங்களை கேட்பது போல தோன்றுகிறது. என்னுடைய பழைய ஞாபகங்களை நான் உங்களுக்கு பிறகு கூறுகிறேன். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிய நோர்வேயில் வசிக்கின்ற திரு சுதாகரன் தான் சுண்ணாகத்தில் வசித்த காலத்திலே பல மறக்க முடியாத இடங்கள், தான் சென்ற ஆலயம், பாடசாலை, இன்னும் பல்வேறு இடங்களை பற்றி சொல்லியிருந்தார். அந்த முக்கியமான இடங்களை படமாக்குங்கள், அதை விட அவருடைய சுவாரஸ்யமான பல நிகழ்வுகளை கூட கூறியிருந்தார். அதை கூட நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது வேறு பல நேர்களுக்கு தங்களுடைய சொந்த இடங்களை பார்க்க வேண்டும், தங்களுடைய பழைய ஞாபகங்களை மீட்க வேண்டும் போல ஆர்வம் பெறும். இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியில் இந்த பகுதியில் இவருடைய பழைய ஞாபகங்களை பார்ப்போம். பாருங்கள். சுன்னாகம் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் அதிகாலை நேரத்தில் யாழ்தேவிக்காக காத்திருந்த போது சில்லென்று காற்று வீசியதும் அந்த காற்று உடையை கடந்து தேகத்தை சிலிர்க்க வைத்ததும் ட்ரெயின் வரப்போவதை அறிவிக்க மணியடித்தவுடன் ட்ரெயின் வருகிறதா என அவ்வப்போது எட்டி பார்த்ததும் ஞாபகம் இருக்கிறதா அந்த நாட்களிலே ஒரு சதம் என்று சொன்னால் ஒரு பெரிய காசு, செப்பு காசாக இருக்கும். அதில் ஒரு தென்னை மரத்தினுடைய சின்னம் கூட பொறிக்கப்பட்டிருக்கும். சுதாகரன் என்ன செய்திருக்கிறார் சொன்னால், ஒரு சமயம் பாடசாலை விட்டவுடன் விரைவாக ஓடி வந்திருக்கிறார். ஓடி வந்து வீட்டில் இருந்த யாருக்கும் தெரியாமல் ஒரு சதத்தை எடுத்துக்கொண்டு வந்து இந்த புகையிரத நிலையத்தை நோக்கி ஓடி வந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் புகையிரத நிலையத்துக்கு அருகிலே தான் அவருடைய வீடு இருக்கிறது. எடுத்து வந்த அந்த ஒரு சதத்தை என்னுடைய கையில் பாருங்கள், இப்போது 10 ரூபாய் இருக்கிறது. இதை போல அவர் ஒரு சதத்தை எடுத்துக்கொண்டு வந்து இந்த புகையிரத தண்டவாளத்தில் இப்படி வைத்துவிட்டு அங்காலே சைட்லே நின்று புகையிரதம் வரும் வரை காத்து கொண்டிருக்கிறார். புகையிரதம் சென்றவுடன் ஓடி வந்து அந்த ஒரு சதத்தை தட்டி எடுத்த போது கையிலே சுட்டு விட்ட உடனே அப்போதுதான் அவருக்கு தெரிந்திருக்கிறது அந்த ஒரு சதம் சுடும் என்று சொல்லி. பிறகு என்ன செய்திருக்கிறார் சொன்னால், தடியால் அதை தட்டி கீழே விழுத்தி விட்டு மண்ணை குமித்து மூடி இருக்கிறார். பிறகு அந்த சூடு குறைந்தவுடன் அவர் எடுத்துக்கொண்டே வீட்டை சென்றிருக்கிறார். இதை போல நீங்கள் தாய்நாட்டில் வசித்த காலங்களில் இப்படியான குழப்படிகளை செய்து வீட்டிலே அடி வேண்டிய சந்தர்ப்பங்கள் கூட உங்களுக்கு இப்போது ஏற்படலாம். நிகழ்ச்சியின் இந்த பகுதிக்கு அனுசரணை வழங்கிய நோர்வேயில் வசிக்கின்ற திரு சுதாகரன் சைக்கிளில் தான் சுண்ணாகத்தில் வசித்த காலத்திலே அதிகமாக பயணம் செய்வார். அதிலும் அதிகமாக அவர் சைக்கிளில் பயணம் சென்ற நாட்களை விட புகையிரதத்தில் பயணம் செய்த நாட்களை அதிகம். ஏனென்று சொன்னால் அவர் அதிகாலையிலே நிறைய பேக்குகளுடன் இந்த புகையிரத நிலையத்துக்கு வந்து விடுவார். கொழும்புக்கு செல்வார் அடிக்கடி. என்ன காரணத்துக்காக அவர் கொழும்புக்கு செல்வார் என்று சொன்னால், நோர்வேக்கு செல்வதற்கான பல அலுவல்களை கொழும்பிலே தான் அவர் பார்க்க வேண்டியிருந்தது. அதன் காரணமாகத்தான் அவர் கொழும்புக்கு செல்வார். திரு சுதாகரன் சக்கர் கந்தசுவாமி வீதியினூடாக அடிக்கடி சைக்கிளில் பயணம் செய்வார்.
சைக்கிளில் பயணம் செய்யும் பொழுது தன்னுடைய சைக்கிளை மதிலோரமாக சாத்தி விட்டு இந்த ஆலயத்தில் வழிபட்டு விட்டு தான் செல்வார் மிகுதி இடங்களுக்கு. எனக்கு பின்னால் பாருங்கள் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் வணங்கி விட்டு தான் தன்னுடைய சைக்கிளை கூட எடுத்துக்கொண்டு மிகுதி இடங்களுக்கு செல்வார். காரணம் ஒன்று இருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால் தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வெளிநாடு செல்ல வேண்டும், தான் வெளிநாடு சென்றே ஆக வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக இந்த ஆலயத்தில் வணங்கிவிட்டு தான் செல்வார். இறுதியாக அவர் ஆலயத்தில் வணங்கிவிட்டு அப்படியே நோர்வேக்கு சென்று விட்டார். இப்படி பழைய ஞாபகத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த ஆலயத்தையும் ஒரு தரம் தான் பார்க்க வேண்டும் என்பதற்காக இதை காண்பிக்க சொல்லியிருந்தார். ஆலயம் சிறிதாகவும் இருக்கலாம், பிரபல்யம் அடையாத ஆலயமாகவும் இருக்கலாம். ஆனால் தினமும் கண்ணில் படும் ஆலயத்தில் ஒரு லைப்பு வந்துவிடும், வேண்டுதலும் வந்துவிடும். தினமும் கண்ணில் படும் ஆலயம் என்பதால் வேண்டுதலும் தினமும் நடக்கும். வேண்டுதல் பலிக்கும் போது அந்த ஆலயத்தை மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற நினைப்பும் வந்துவிடும். பழமையை மீட்டு தருகின்ற இந்த நிகழ்ச்சியினுடைய படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்கிய நோர்வேயில் வசிக்கின்ற திரு சுதாகரன் சொல்லியிருந்தார், தன்னுடைய வீட்டிலிருந்து 100 மீட்டர் தொலைவிலே ஒரு தபால் பெட்டி இருக்கிறது. தான் இங்கே வசித்த காலங்களில் அடிக்கடி இந்த தபால் பெட்டியில் கடிதம் போட்டு விட்டு செல்வதாக கூறியிருந்தார். அதுவும் இரும்பிலான தண்டவாள இரும்பு கம்பியை பயன்படுத்தி அதனுடன் பிணைத்து இந்த இரும்பு பெட்டி தபால் பெட்டியை இணைத்திருக்கிறார்கள். அந்த நாளிலே இருந்த தபால் பெட்டியை தான் இப்போதும் இந்த ஊர் மக்கள் தபால் போடுவதற்கு பயன்படுத்துகிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிய சுதாகரன் சொல்லியிருந்தார், ஒரு கிழமையில் 5 நாட்கள் என்றாலும் தவறாமல் தான் தன்னுடைய மிக நெருக்கமான யாரோ ஒருவருக்கு கடிதம் போடுவதற்காக வருவது என்று சொல்லி கூறியிருந்தார். ஆனால் அவருடைய பெயரை குறிப்பிடவில்லை. அந்த நாட்களில் தொலைபேசி பாவனை இல்லை, இப்போதைய மாதிரி அந்த நாட்களிலே தொலைபேசி பாவனை இல்லை. கடிதம் அடிக்கடி யாருக்கோ கடிதம் போடுகிறார் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் தானே யாருக்கு அவர் கடிதம் போட வருவார் என்று சொல்லி. புறாவின் காலில் கடிதம் கட்டி அனுப்பிய காலம் போய் தபால் பெட்டியில் கடிதம் போட்ட காலம் வந்தபோது அந்த பெட்டியில் போட்ட சில கடிதங்களும் அவற்றில் எழுதிய சில வரிகளும் சிலருக்கு என்றும் மறக்காது. அப்படியான சில வரிகள் இன்னமும் ஞாபகம் இருக்கும். அந்த கடிதங்களை போட்ட இந்த தபால் பெட்டி இன்னமும் ஞாபகம் இருக்கிறதா, ஞாபகம் இருக்கிறதா. எங்களுடைய படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்கிய திரு சுதாகரன் இந்த இடத்தையும் ஒரு தரம் காண்பிக்க சொல்லியிருந்தார். இந்த இடம்தான் அவர் அடிக்கடி தேநீர் அருந்துகின்ற இடம். ஆரம்ப நாட்களிலே இந்த இடத்திலே ஒரு சிறிய தேநீர் கடை இருந்தது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தன்னுடைய வீட்டிலிருந்து சைக்கிளில் சைக்கிளை ஒரு புறமாக சாத்தி விட்டு தேநீரையும் குடித்து வடையையும் ஒரு கடித்து மிகவும் சுவையாக சாப்பிட்டு தான் அதிக நேரத்தை இந்த தேநீர் கடையிலே செலவழித்ததாக சொல்லி குறிப்பிட்டிருந்தார். தன்னுடைய நண்பர்களுடன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து விடுவாராம் இந்த தேநீர் கடைக்கு. இப்பொழுது தேநீர் கடை இருந்த இடத்தில் ரட்னம் ஸ்டோர்ஸ் இருக்கிறது. ஒரு வீட்டிலே ஆண் பிள்ளைகள் சொன்னாலே திருட்டுத்தனமாக எதையாவது செய்து கொண்டிருப்பார்கள். அப்படித்தான் நோர்வேயில் வசிக்கின்ற திரு சுதாகரன் கூட திருட்டுத்தனமாக, அதுவும் செகண்ட் ஷோ தான், நண்பர்களுடன் திரைப்படமாக வருவார். இப்படி வரும்பொழுது வீட்டிலே பெற்றோர்களுக்கு தெரியாமல் வர வேண்டும். இப்படி வரும்போது சைக்கிளை ரூட்ட வேண்டும். எப்படியும் சைக்கிளை ரூட்டினால் சத்தம் எழத்தான் செய்யும். சத்தம் எழாமல் சைக்கிளை ரூட்ட வேண்டும். அதைத்தான் இப்பொழுது விசாரணை செய்ய போகிறார் அந்த திரு சுதாகரன். எப்படி சைக்கிளை ரூட்டி கொண்டு தன்னுடைய வீட்டை கடந்தார் என்பதை. வழமையாக இரட்டை சிலையிலே தான் சைக்கிள் வரும். ஆனால் சுதாகரன் கொண்டு போன முறை எப்படி என்று இப்ப பாருங்க, நான் எப்படி செய்து காட்டுறேன். பசுமரத்து ஆணி போல நெஞ்சிலே பதிக்கப்பட்ட பழமையான நினைவுகளை யாராலுமே மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. இன்றைய நிகழ்ச்சியினுடைய இந்த படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்கிய நோர்வேயில் வசிக்கின்ற திரு சுதாகரன் சொல்லியிருந்தார், தான் சுண்ணாகத்திலே மயிலணி சைவ மகா வித்தியாசாலையிலே தான் 1983ஆம் ஆண்டு கல்வி கற்றேன் என்று சொல்லி கூறியிருந்தார். அந்த பாடசாலை தான் இந்த பாடசாலை. அவர் சொல்லியிருந்தார், கல்வி கற்கின்ற பொழுது தாங்கள் 5 பேர் நண்பர்களாக ஒன்றாக சேர்ந்துதான் இருப்பார்களாம். சரியான குளப்படியா. அப்போது ஆங்கில பாடத்துக்கு தான் மிகவும் அதிகமாக குளப்படி செய்வார்கள். ஆசிரியர் பிடித்து வகுப்பறையின் வெளியிலே கலைத்து விட்டுருவார். அவர்கள் 5 பேரும்
முழந்தாளிலே கீழே இருப்பார்களாம். அந்த வகுப்பறையை படமாக சொல்லியிருந்தால், ஆனால் அந்த வகுப்பறையை எங்களால் படமாக்க முடியாத காரணம் என்னவென்று சொன்னால், இப்போது பாடசாலை விடுமுறை என்றபடியால் பாடசாலையுடைய வெளிப்பகுதியை மட்டும்தான் எங்களால் காண்பிக்க முடியும். முறை நிகழ்ச்சிகள் உங்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. உங்களுடைய சொந்த ஆலயங்கள், ஆலயத்தில் இடம்பெறுகின்ற திருவிழாக்கள், உங்களுடைய கிராமங்கள் என்பன நேர் அனுசரணை முறையிலே வந்து படமாக்கப்படும். அதை விட ஷர்மி வேறு என்ன படமாக்க முடியும்னு சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை போல உங்களுடைய பசுமையான பழைய ஞாபகங்களை மீட்டு தரக்கூடிய நிகழ்ச்சி கூட நேர் அனுசரணை முறையிலே படமாக முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஐபிசி தமிழ் லண்டன் கலையகத்தை தொடர்பு கொள்ள முடியும். நாங்கள் இந்த இடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை முடிவு செய்து கொண்டு இன்னும் ஒரு தாய்நாட்டு நிகழ்ச்சியில் நேயர்களை சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் மதுச்சனுடன் என்று உங்கள் ஷர்மி மற்றும் விஷாணி. எனக்கு அருகிலே பாருங்கள், அனுபவங்கள் நிறைந்த முதியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த இடத்துக்கு வந்த பொழுது இவர்கள் ஏதோ குசு குசு என்று கதைத்துக் கொண்டிருந்தார்கள். எங்களுடைய படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்குகின்ற நோர்வேயில் வசிக்கின்ற சுதாகரன் தன்னுடைய நண்பர்களுடன் இந்த இடத்தை நாடி விடுவாராம். சைக்கிளில் வந்து வீட்டிலிருந்து சைக்கிளில் வந்து அந்த இடத்துல சைக்கிளை சாத்தி விட்டு கூடியிருந்து எல்லோரும் சேர்ந்து கதைத்துக் கொண்டிருப்பார்களாம். ஒரே அரட்டை அடித்துக் கொண்டிருப்பார்களாம். இந்த அரசமர நிழலில் அமர்ந்திருந்து காற்றையும் சுவாசித்து சுவாசித்து அந்த நாளை நல்ல இனிமையாக போவோம்னு சொல்லி எங்களிடம் சொல்லியிருந்தார். நாங்கள் இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியை முடிவு செய்து கொண்டு இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் பகுதிக்குள் செல்வதற்கு முதல் இப்பொழுது ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.